ஸோ ஃபைனலாக பில்லிங் கவுண்டருக்கு வந்தாச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பில்டரை வந்து ஃபேஸ் பண்ணி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இந்த பொசிஷன் கூட நான் ரொம்ப கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, எல்லாமே என் அப்படியே ஒரு படம் நம்ம மனசில் பதிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது என் லைஃபோட ஸ்டோரிஸ் எல்லாமே. அப்போ என்ன ஆகுது, இந்த பொண்ணு பில்லரை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது இதோட லெஃப்ட் சைடு அவங்க அண்ணன் நிற்கிறான், இதோட ரைட் சைடு நான் நிற்கிறேன். இப்போது இந்த பொண்ணு நான் அறிமுகமே ஆகலை, அறிமுகம் தான் ஆனேன், மற்றபடி என்னை பற்றி அதை பற்றி எனக்கு எங்கள் 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் கான்வர்சேஷனே இல்லை. ஓகேவா? ஸோ இதோட லெஃப்ட் சைடில் இருக்க கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான். பில்லிங் கவுண்டரில் நிற்கிது, பில் பே பண்ணுது. இதுக்கிட்ட 3000 ருபீஸ் கையில் கேஷே இருக்குது. பில்லிங் வந்தது வந்து 5000 சம்திங், நியர்லி 6000 வச்சுக்கோங்க. அது வந்து மோர் தென் டபுள் தி அமௌண்ட்டாக வருது. அப்போ இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க கூட பிறந்த அண்ணன் அவங்கனை பார்த்து இவ்வளோ ஆயிடுச்சு உங்ககிட்ட கேஷ் இருக்கான்னு அவங்க அண்ணனை பார்த்து கேட்குமா? இது இல்லை, இது என்னை பார்த்து கேட்டுச்சு. ரைட் சைடில் நிற்கிற என்னை பார்த்து, ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சா, என்கிட்ட 3000 தான் நான் கொண்டு வந்தேனே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, உங்ககிட்ட காசு இருக்கா? ஸ்பாட்டில், அதாவது கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங். எனக்குலாம் இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராதுங்க. நாங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஒரு மிடில் கிளாஸ் கூட இல்லை, லோவர் மிடில் கிளாஸ் தான் நாங்கள். இந்த மாதிரி ஒரு கேரக்டராக எங்களை வளர்க்கவே இல்லை எங்கள் ஃபேமிலி. நான் நான் யாருக்கு பிறந்தனோ எங்கள் அம்மா அப்பா சொல்கிறேன், இது மாதிரிலாம் நாங்கள் வளர்ந்ததும் இல்லை. எங்களுக்கு அது மாதிரி இயல்பாகவே இதுங்கள மாதிரி கேரக்டர் எனக்கு வரவும் வராது. கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிறது, வேண்டான்னு சொல்கிற பேச்சு இல்லாமல், இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ணனும் சரி தங்கச்சியும் சரி. அப்போது ஒரு விஷயம், அவங்க அம்மா வந்து எப்படிப்பட்டவளாக இருப்பா அப்படிங்கிறது நான் அங்கே யோசிக்கல, போக போக யோசித்தேன். அப்போ என்ன ஆகுது, என்னை பார்த்து கேட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட கேஷ் இல்லை, கார்டு இருக்குது, நான் வேணால் கார்டு தரேன். ஓகே, இதெல்லாம் இன்றைக்கும் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம ஹெச்டிஎஃப்சியில் போயிட்டு இந்த பொண்ணோட பேரில் இதுதான் பேன் கார்டு, இதுதான் இந்த பொண்ணோட பேர், டேட் ஆஃப் பர்த், இந்த டைமில் இந்த மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணிச்சுன்னா என் கார்டு டீட்டெயிலை வாங்கினாலே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் இந்த டைமில் பண்ணியிருக்கு. ஆமாம், கிறிசன்ட்டில் சாப்பிட்ருக்காங்க, போத்தீஸா வாட் இஸ் சார், சென்னை சில்கா குமரன் சில்கா ஏதோ ஒன்று, ஆமாம் இவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கார்டு சொல்லும், ஃபோன் கான்வர்சேஷன் சொல்லும். நான் சொன்னது எதுவுமே எதையுமே வந்து இப்படி அப்படின்னு பட்டர் தடவி ஜாம் தடவிலாம் பேசலை, உள்ளதை உள்ளபடி. ஏன்னா வெளில வர முடியல. அப்போ என்கிட்ட கேட்ட உடனே நான் கார்டு எடுத்து கொடுக்குறேன். அந்த கார்டை கொடுத்த உடனே ஸ்வைப் பண்ணுது. ஸ்வைப் பண்ண உடனே அந்த 3000 கையில் வச்சுருந்தது பார்த்துங்களா, அந்த 3000 வச்ச மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுது ஒரு சிரிப்பு. அதுதான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து உன்னிப்பாக கவனிக்குதுன்னு நினைக்கிறேன் என் ஃபேஸை. என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, நல்ல வேளை அப்போ இந்த 3000 என்னோடய பாக்கெட் மணிக்கு யூஸ் ஆகும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே பேக்கில் வச்சுது கண்ணு முன்னாடியே. வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு பயங்கரமாக பசிக்குதுங்க. நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து நீ சாப்பிட்டியா இல்லைன்னு கூட கேட்காதவ, ஷாப்பிங் முடிஞ்ச உடனே அவளுக்கு பசிக்குதான். ஓகேவா? எனக்கும் கால் வலி தாங்க முடியல, தூக்கம் இல்லைல்ல. நேற்று நைட்டு, அதுக்கு முந்தின நாள் 12 மணி 1 மணிக்கு எழுந்திரிக்கிற பொண்ணு. ஓகேவா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 மணிக்கே குளிக்க போய் 5 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறணும், 5:30க்கெல்லாம். அப்போ தான் ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட்டு வந்து அந்த டைமில் ஒர்க் அவுட் எந்திரிக்கிற பொண்ணு. ஆஃப்டர் ஒரு 24 ஹார்ஸ் கழித்து அவளுக்கு வந்துட்டு தூக்கன்ற ஒரு இடம் வந்து அங்கே வருது. முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. பசிக்குதுன்னு சொன்னோன்னே சாப்பிட்லாங்க. பக்கத்துலேயே அக்ஷயா இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகேங்களா? பக்கத்துலேயே அக்ஷயா இருந்துச்சு. அது அக்ஷயா தான் நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் பேர், ஞாபகம் இல்லை சரியா. அங்கே போகிறோம், என்ன இருக்குது, மீல்ஸ் கிடைக்காது. எனக்கு நிறைய ஃபுல் கட்டணும் போல் இருக்குது, அவ்வளோ பசி, டயர்டு ஒரு பக்கம். டிஃபன் தான் இருக்குது. ஏன்னா ஈவினிங் டைமில் சரி நான் ஒரு தோசை வாங்குகிறேன். அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இதுக்கும் நான் தான் பில் பே பண்ணணும், கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணி ஆகணும், கேஷ் வேறு கம்மி. கேஷ் இல்லை என்கிட்ட சுத்தமாக, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எப்படியோ ஒரு 1000க்குள்ளே தான் இருக்கும், ஒரு 600 700 அது மாதிரிலாம் என் அக்கௌண்ட் இருந்ததே இல்லை. எப்போவுமே என் அக்கௌண்ட்டில் குறைஞ்சதும் ஒரு 2000 3000 இருக்கும் அந்த மந்த் எண்டு கூட, நெக்ஸ்ட் சேல்ரி வர வரைக்கும். இப்படி தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக.
சேலரி இது அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி விடு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போது அண்ணன், தங்கச்சி ஆப்போசிட்டில் நான் உட்காந்துட்ருக்கேன். அவங்கவுங்க தேவையானதை ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க அண்ணனுக்கு பூரி பிடிக்கும், இந்த பொண்ணு வந்து தோசை, நான் வந்து தோசை, மசால் தோசைன்னு ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறோம். பேமெண்ட்டு வருது, பில் வருது. அதே மாதிரி என் கார்டை கேட்குறான். அவனா வாயை திறந்து கேட்குறான். ஓகேவா? கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். கொடுக்குறேன். ஸ்வைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நாங்கள் வெளில வரோம். வெளியில் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6:45 அது மாதிரி ஆயிடுச்சு டைமே. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி குமரன அந்த ஜவுளி கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஜவுளி கடையிலேருந்து வெளில வரும்போது இவ்வளோ பேக்கை நான் எப்படி கேரி பண்ணிட்டு போகிறது, எப்படி ஒன்றுமே புரியலையே, எனக்கே குட்டி குட்டி கைங்க வேறு. அது சொல்கிற டைலாக், எனக்கே குட்டி குட்டி கைங்க வேறேன்னு சிரிச்சுது ஒரு சிரிப்பு. சிரிச்சுட்டு ட்ராலி வாங்கணும், ட்ராலி இல்லாமல் இதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ட்ராலி கடை பக்கத்துலேயே அப்படியே அடுக்கி வச்சுருக்கான். அப்போ அந்த ட்ராலி கடையில் போயிட்டு எவ்வளோ ட்ராலின்னு கேட்குது. அவன் சொல்கிறான், எவ்வளோ 1200 1100 ஏதோ ஒன்று சொன்னாங்க. 1000 கிட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன 1000 நீங்கள் வந்துட்டு இது குவாலிட்டி கூட இல்லை, இது போய் 1000ன்றீங்க அப்படின்னு 700 கொடுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக பார்கென் பண்ணுது. அவன் வந்து இல்லைங்க அப்படின்ட்டான். இது வந்து அடித்து பிடிச்சி அவங்ககிட்ட ரொம்ப நேரம் மல்லு கட்டுது. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது அது கூட நிற்கிறதுக்கே. அவ்வளோ பேரம் பேசி அவங்ககிட்ட சண்டை போட்டு தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, நாங்களாம் இங்கே தான் பிறந்து வளர்ந்தவங்க, நாங்கள்லாம் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் தெரியாதா இதோட விலை என்ன ஏது என்ன, நாங்களாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கோம். தேவையில்லாத அன்வான்ட் கான்வர்சேஷன் பேசி அந்த ஆள்கிட்ட 800 அந்த ட்ராலியை வாங்குது. பெரிய ட்ராலி அது ஆக்சுவலாக. ட்ராலியை வாங்கின உடனே அதுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு வந்துட்டு அவன் வந்து ஜிபேன்றேன், அது பேர் என்னது, கார்டு இல்லை, மிஷின் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நான் கொடுக்குறேன், பைசா கொடுக்குறேன்னா அந்த ட்ராலிக்கு தாங்க அங்கே வந்து கோழிக்கோட்லேருந்து வந்ததே அந்த ட்ராலிக்கு தான் அது பே பண்ணிச்சு. அது கூட ஞாபகம் இல்லை இது பே பண்ணிச்சு, அவங்க அண்ணன் கொடுத்தான் நான். அப்போ அந்த ட்ராலியில் எல்லாத்தையும் ஃபுல்லாக அடுக்குது. அதுக்கப்புறம் தான் அக்ஷயா ஹோட்டல் போகிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு டைம் சென்ஸ் ஞாபகத்துக்கு வருது, ட்ரெயின் இத்தனை மணிக்குன்னு. உடனே என்ன பண்ணுறோம், அங்கேருந்து வெளியில் ஒரு ஆட்டோ எடுக்கிறோம். அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு சென்ட்ரலுக்கு எவ்வளோ கேட்டான். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது அந்த சென்ட்ரலுக்கு முன்னாடி அந்த பாடிகார்ட் முனீஸ்வர் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட்லாம் பயங்கரமான டிராஃபிக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவல் டிராஃபிக்கு, அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்குது அந்த ரோடே. அப்போது அந்த இடத்துல அந்த சென்ட்ரல் போகிற வழியில் அந்த ஃபுட்பாத் இருக்கும் சைடில். அந்த ஃபுட்பாத் மேலே ஏறி அந்த ஃபுல் ட்ராலியை நான் தூக்கிட்டு ஓடி வரேன். ஓகேவா? என் பின்னாடி அண்ணங்காரன் ஓடி வரான், எனக்கு முன்னாடி இந்த குள்ளச்சி ஓடுறா, அவங்க தங்கச்சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணு போகுது, ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஓடுது. அது பின்னாடி ட்ராலியை தூக்கின்னு நான் ஓடுறேன். என் பின்னாடி அவங்க அண்ணன் வரான். என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ட்ராலியை கேரி பண்ண முடியல, ரொம்ப பெருசு. பெருசுன்னா பெருசு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம், டபுள் எக்ஸ்எல்லாம் ட்ரிபிள் எக்ஸ்எல்லாம் அந்த ட்ராலி. அவ்வளோ பெரிய ட்ராலி, அவ்வளோ ஷாப்பிங் பண்ணிச்சு ட்ரெஸ்ஸுங்க. அதுக்கு எடுத்துகிட்டு ஓட முடியல, கொஞ்சம் அப்படியே நின்றுட்டேன், மூச்சு பெண்ட் பண்ணிட்டேன். பெண்ட் பண்ணி மூச்சு வாங்குறேன். அவங்க அண்ணன் இல்லை என்கிட்ட கூட ட்ராலியை நீ ஓடு அப்படின்னு சொல்கிறான். ட்ராலி அவன் வாங்குறான். அதுக்கப்புறமேட்டு அவனை ஃப்ரண்ட்டில் விட்டு அவன் பின்னாடி நான் மெதுவாக ஓடி வரேன். இப்படியே போயிட்டு கடைசியில் ட்ரெயின் பச்சை கொடி காமிச்சிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆகுது. எங்களை பார்த்த உடனே அப்படியே விசில் அடிக்கிறாங்க. ஸ்டாப் ஆகுது. இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே ஏற்றிட்டு அந்த பொண்ணு ஏறிடுச்சு. அதோட பர்த் எங்கேயோ இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுது. ஏறின உடனே நாங்கள் பாய் சொல்லிட்டு, என் மூஞ்சே இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அந்த தருணம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம சரியான இடத்துல கால் வைக்கிறோமான்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த இடத்துல தான் வந்துச்சு. அந்த மொமெண்ட்டு தான் வந்துச்சு. அவங்க அப்பா வந்து போனப்போ கூட எனக்கு வரல. இந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறம் நம்ம சரியான இடத்துல காலை வைக்கிறோமான்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே ஒரு மாதிரி கேள்வி எழுந்திரிக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆள் என்னோடய ஃபேஸை பார்க்குறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு வேறு போகணும் அப்படிங்கிறேன். இல்லை உன் முகம் எப்பவும் போல் இல்லை, கரெக்டாக கெஸ் பண்ணுவான் அதெல்லாம், ஆனால் தெரியாத மாதிரி காமிச்சுப்பான். என்ன தான் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஒருத்தவங்களோட பார்வையும் ஒருத்தவங்களோட பிஹேவியரையும் ஒருத்தவங்களோட பாடி சென்ஸை வச்சு அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒருத்தவங்களோட மைண்ட் லெவலில் பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் இவன். அப்போ இவன் என்னோடய பார்வை என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு, இல்லை ஏதோ சரியில்லை, என்ன மைண்டில் ஓடுதுன்னு சொல்லுன்றான். அந்த மைண்டில் ஓடுது என்னன்ற வார்த்தை ஏன் அவனுக்கு வந்துச்சுன்னு தெரில. இதுதான் கேட்டான், மைண்டில் என்ன ஓடுது, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லையே அப்படின்னா. இல்லை
ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீ வந்துட்டு எனக்கு தெரியும் உன்னை நான் ஆரம்பத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், நீ இப்படி இருக்க கேரக்டர் இல்லை, சொல்லு என்ன என்ன அப்படின்றான். அவனுக்கு எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்க கூடாது. என் வாயிலேருந்து என்ன வருது அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரிபட்டல் கொடுத்து அவளை வந்துட்டு ஆஃப் பண்ணலான்றதுக்கு மட்டும்தான் யோசிப்பான். டிப்பிக்கல் கிரிமினல் இவன், பார்ன் அண்ட் பாட்டப் கிரிமினல் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர், நான் பார்த்த கேரக்டர். அப்போ நான் இல்லை இல்லை இல்லைன்னு கடைசி வரையும் சமாளிக்கிறேன். எனக்கு டைம் ஆகுது, எனக்கு டயர்ட்னஸ் ஓவர் ஆகுது, நான் தூங்கணும், அலைச்சல் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.